ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி வல்லாரக்கீரை சட்னி செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம வீட்டு தொட்டியில் வல்லாரக்கீரை வச்சோம், அது வந்திருக்கு. அதை பறித்து நம்ம வல்லாரக்கீரை சட்னி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தொட்டியிலிருந்து வல்லாரக்கீரை பறிச்சிட்டு வந்தோம். இது கூட நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணி இந்த கீரையை சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வல்லாரக்கீரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடுறோன்னு பாருங்கள். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய், மிளகாய், புளி, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு, இது கடலக்கொட்டை எதுக்கு போடுறோன்னா, இது வல்லாரக்கீரை கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் வாய்க்கு. அதனால் இந்த கடலக்கொட்டை போடும்போது இந்த கடலக்கொட்டை டேஸ்ட்டில் அது நல்லாயிருக்கும் வீவர்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாம் போட்டு வறுத்தாச்சு, தெரியுதுங்களா? வல்லாரக்கீரை எல்லாமே போட்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். நான் 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எல்லா பொருளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன், அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு தாளித்து இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், தாளிச்சியாச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றி இதில் தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், வல்லாரக்கீரை சட்னி அரைச்சிட்டோம். அதுக்கு சிகப்பரிசி தோசை நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். அது பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரக்கீரை சாப்பிட்டா மூளைக்கு நல்லா வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. இது சரஸ்வதி கூட இந்த வல்லாரக்கீரையை ஒப்பிடுவாங்க. நீங்களும் இதை சாப்பிட்டு நல்லா பயனடைங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.